இன்னைக்கு நீயும் பிரக்யா அக்காவும் ஒன்னா இருந்திருந்தா உங்க பசங்களும் ஒன்னா இருந்திருப்பாங்க. பசங்க நம்ம கண்ணு முன்னாடி வளர்றத பாக்குற சந்தோஷம் இருக்கு, அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. அப்புறம் உனக்கு கூட பிரக்யா அக்கா கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி. குவாலிட்டி டைம் என்ன குவாலிட்டி டைம்? என்ன தவிர அவளுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருந்தது. அம்மா, பாட்டி, மாமா, மாமி, சித்தப்பா. நான் அவகிட்ட போன சாரி நான் பிஸியா இருக்கேன், என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லுவா. நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? இப்பதான் உங்களுக்கு பசங்க வேணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா இப்ப முடியாதுன்னா சரி ரூமுக்கு வா, கொஞ்ச நேரம் பேசுவோம். பசங்க இல்ல டைம் இல்லன்னு சொல்ற. பசங்க இருந்தா இப்ப என்ன பண்ணுவ? சொன்னா கேளு, சீக்கிரம் வா. அது தீஞ்சிர போது சொன்ன கேளுங்க. ஐயோ என்ன பண்றீங்க நீங்க? உங்க குவாலிட்டியான டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணுவ சொல்லு. எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது ஏடா கூடமா தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உனக்கு அப்படிதானே தோணும்? என்னோட இதய துடிப்பை கேட்டு பாரு. ஐயோ என்ன விடுங்க. நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது முதல்ல சொல்லு. எனக்கு தெரியும். அப்ப என் மைண்ட்ல என்ன இருக்குன்னு நீயே சொல்லு. உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா? சொல்லு 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 சொல்லு, சீக்கிரமா சொல்லிடு. டெல் மீ பா. இல்ல இங்க பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இப்ப ஒயிட் பட்டர் பண்ணனும், அப்புறம் மித்தாலி அன்னிக்கும் சொல்லி கொடுக்கணும். ப்ளீஸ் அவங்க இப்ப வந்துருவாங்க, நீங்க போங்க. அவங்க பண்ணிக்க போறாங்க, முதல்ல நீ வா. முதல்ல நீங்க கிளம்புங்க. அண்ணி பாருங்க, நீ இப்ப எனக்கு எப்படி அடிக்கறானே. உங்க மச்சனரை அடிச்சு விரட்ட பாக்கறா பாருங்க. such a bad மருமக. ஆமா பேட் மருமக தான், நானும் கவனிச்சேன். இவ உன்னை அடிச்சு விரட்டுறா. ஆமா நீ எதுக்காக என் ராக் ஸ்டார் மச்சனரை இந்த அளவுக்கு இப்படி படுத்துற? அப்புறம் ஏதோ ஒன்னு அத சொல்லுவாங்களே, அது டொமஸ்டிக், அது வயலன்ஸ். அதுதான். so bad. இது ஒண்ணு வயலன்ஸ் இல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ். உங்க மச்சினர் என்ன எவ்வளவு தொந்தரவு பண்றாரு தெரியுமா? நான் இங்க டிஸ்டர்ப் பண்ண? நான் சும்மா சொன்னேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் கூட ரூமுக்கு வா, நான் கூட கொஞ்சம் பேசணும் தானே சொன்னேன். I want to spend a quality time with you. இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா நீங்களே கேளுங்க. என்ன யோசிச்ச? நீ அது அவங்க கிட்ட சொல்லு. ஆமா இங்க என்ன நடக்குது? வெளியில வரைக்கும் உங்க சத்தம் கேக்குது. நல்ல சமயத்துல வந்து திஷா. பிரக்யா அக்கா என்ன சொல்றானா? she is so naughty. இவ கிட்ட என்ன சொன்னேன்னா, என் கூட ரூமுக்கு வா, உன்கிட்ட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு சொன்னேன். ஆனா இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? சொல்லு, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அண்ணி அச்சச்சோ என்ன கூத்து நடக்குதுங்க? முதல்ல இந்த பக்கம் வா. நீ பிரக்யாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றது பாரு. பிரக்யா நீ கூட வா. அவன் எப்பவுமே இப்படிதான், அவனை விடு. முதல்ல வந்து எனக்கு கத்து கொடு. இதெல்லாம் இங்க நடக்காது. பேசாம தூக்கிட்டு போயிடுங்க. வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கோ. தூக்கிட்டுமா? எஸ். ஒயிட் பட்டர் நீ பண்ணிப்பல்ல, அப்ப தூக்கிடுறேன். இதுல போட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி பண்ணனும். பாவக்கா பறக்குது. என்ன பாவக்காவா? எனக்காக அவகிட்ட டைம் இருக்காது. நான் அவகிட்ட டைம் கொடுன்னு கெஞ்சி கேட்கணும். சில சமயம் அன்பா இல்ல சண்டை போட்டு. சித்தப்பா சீக்கிரம் வாங்க. அத்தையோட டேப்லெட்ஸ் கிடைக்கல, சீக்கிரம் வாங்க. தலை வலிக்குதான். அட என்ஜாய். இவ்ளோ கிரவுடா, அதுவும் சீப் டைப்பான பீப்பிள்ஸ். உன்னால பார்த்து வர முடியாதா? ஏற்கனவே இவ்ளோ கிரவுடா இருக்கு, தேவையில்லாம நீ வேற. உன்னால பார்த்து வர முடியாதா இல்ல என்னால பார்த்து வர முடியாதா? தள்ளி விட்டது நீதான். என்ன கீழே தள்ளி விட்டுட்டு நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கொட்டிடுச்சு. இப்போ இவ்வளத்தையும் பண்ணிட்டு என்ன பார்த்து வரக்கூடாதான்னு கேக்குறிய நீ? கிழவி, உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு பார்த்தா அறிவும் இல்லையா? ஏய், உன்னோட அம்மா வேணும்னா கிழவியா இருக்கலாம், உனக்கு வேணும்னா கண்ணு தெரியாம அறிவில்லாம இருக்கலாம். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட உனக்கு மரியாதை தெரியல. உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணுங்கள உன் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்கவே கூடாது. How dare you? என் ஃபேமிலி பத்தி நீ பேசுறியா? ஸ்டூபிட் ஓல்ட் லேடி. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ. பேச மாட்டேன், சொன்னதை செஞ்சோ காட்டுவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றீங்க? ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றத கேளுங்க. இவ என்ன பண்ண தெரியுமா? என்னெல்லாம் பேசினா தெரியுமா? என்ன கிழவிங்கறா, எனக்கு சரியா நடக்க தெரியலங்கறா, எனக்கு கண்ணு தெரியலங்கறா, எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லங்கறா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவகிட்ட பேசுறேன். என்னம்மா இதெல்லாம்? அட இந்த மாதிரி பொம்பளைங்களை எல்லாம் ஏன் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்க? இவ்வளவு கட்டி போட்டு வைக்க வேண்டியதானே? டைம் வேற வேஸ்ட் பண்ணிட்டா. உன்னை ஒரு நிமிஷம் நில்ல. இப்ப நீ என்ன சொன்ன? இவங்கள கட்டி போட்டு வைக்கணுமா? ஆமா, நீ யாரு? என்கிட்ட இவ்ளோலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டரை இங்க வர வைக்க முடியும்.
இவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுனதும் இல்லாம இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுற. போலீஸ் இங்க வர சொல்லி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? சீனியர் சிட்டிசன் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒரு விதமான கிரைம். லிசன், யூ லிசன் டு மீ யங் லேடி. இவங்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு, இவங்க Dress அழுக்கா இருக்கு. அப்பனா நீ இவங்களை கீழே தள்ளி இருக்க. அதுக்கும் மேல இவங்களை மரியாதை இல்லாம பேசுற உன் மேல நிறைய தப்பு இருக்கு. போலீஸ் வரைக்கும் போக வேணாம்னு நினைக்கிறேன். மரியாதையா மன்னிப்பு கேட்டு இவங்க கிட்ட. மன்னிப்பு கேட்டா போதாது, காதை புடிச்சு தோப்புக்காரனை போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. சரிதம்மா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பாட்டி சொல்றது சரிதான். இந்த பொண்ணு ரொம்ப அந்த மோசமான ஆன்ட்டி கிட்ட குருடி கிழவின்னு என்னென்னமோ பேசினா. இவள சும்மா விடாதீங்க. பணக்கார ஜாதியில அதான் எப்படி? சோ வாட்? பணக்காரியா இருந்தா தப்பா? பணக்காரியா இருக்காத தப்புன்னு யாரும் சொல்லல. ஆனா இப்ப நீ பேசுற முறை தான் ரொம்ப தப்பு. பணக்காரிங்கிறதுனால இங்க இருக்கிற ஏழைங்களை கேவலமா நினைக்கிறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். நீ இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததுனால யூ பெட்டர் than us நினைச்சிட்டியா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்க மனுஷங்க தானே. நீ இந்த மாதிரி யார்கிட்டயும் பேசக்கூடாது. இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. தேவையில்லாம நீ ஏன் அவட்ட பேசி டென்ஷன் ஆகுற? நானே போலீஸ்க்கு போன் பண்றேன். நீங்க இருங்க. ஒழுங்கா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ ஃபேமிலியோட போக வேண்டி வரும். ஒருவேளை போலீஸ் இங்க வந்து அந்த கிழவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் போலீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஃபேமிலி வேற வர சொல்லுவாங்க. நோ 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 நோ. ஐ எம் சாரி. ஐ எம் சாரி ஆண்டி. எனக்கு கோவம் வந்துருச்சாதான் நான் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. ஐ எம் சாரி ஆண்டி. சாரி கிரி எல்லாம் ஒண்ணும் வேணாம். கீழே இருக்கிற காய்கறி எல்லாம் பையில எடுத்து போடு. அப்புறம் அந்த பைய எடுத்து என் கையில கொடு. அப்பதான் உன்னை போக விடுவேன். விடுங்க சரிதம்மா, அதான் அவ சாரி சொல்லிட்டால. எடுத்த பார்த்து காஃபி எடை போடாதீங்க. ஒரு தடவை இங்க காஃபி குடிச்சு பாருங்க, அப்புறம் எப்பவுமே இங்க இந்த தான். மாதிரி இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்புறம் ஏன் ட்ரை பண்ணோம்? இது எவ்வளவு நல்ல இடம். இந்த காஃபியை உங்க முன்னாடியே போட்டிருக்காங்க. இதுல இன்கிரீடியன்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி இடங்கள்ல தான் காஃபி குடிக்கும். ஏதோ உன் சித்தப்பா கடை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அதனாலதான் இவ்வளவு பாராட்டி சொல்றியா? இஸ் இட்? சித்தப்பா இவங்கள தெரியுமா? காஃபி வேணுமா வேணாமா? எவ்வளவு சூப்பரான காஃபி. மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நல்லாவா இருக்கு? நீங்க தான் குடிக்க மாட்டீங்களே. வேர்ல்டோட பெஸ்ட் காஃபி. பெஸ்ட்? இனிமே இது வேர்ல்டோட பெஸ்ட் காஃபி. இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் காஃபி. சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் இங்கே தான் பாக்குறாங்க. இங்க பாரு, சீக்கிரமா குடிச்சிரு, இல்லனா லிப் டு லிப் கிளாஸ்ல பார்த்தவங்க அப்புறம் லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் குடிக்கிறேன்ல. குடிச்சிட்டேன். இப்ப என்னோட டர்ன். குடிச்சிருக்கேன். டெல்லியில வண்டி கடை காஃபியை குடிச்சிருக்கேன். ரன்வீர், நீ குடிச்சிருக்கியா? ஆஃப் கோர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் தி பெஸ்ட் காஃபி. தானே? நல்லா இருக்கும். Then why you guys waiting for go? வண்டி கடை காஃபி குடிங்க. என்ஜாய் yourself. புரப், நீ அட ஆனா நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சார் நீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிராச்சி. You guys enjoy. நான் தான் குடிச்சிருக்கேனே. You guys see you. enjoy coffee. See you. See you. பிரக்யா கூட காஃபி குடிச்சிருக்கேன். அவ என் கூட காஃபி குடிக்கிற வரைக்கும் நான் வெளியில குடிக்க மாட்டேன். ரியாவ நீ இன்னும் கொஞ்சம் அவளை கவனமா கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கே அவளோட அக்கா திரும்பி வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது ரியா அவகிட்ட பிராச்சி கிட்ட எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்கிட்டா, சப்போஸ் ரியாவோட அக்கா இங்க வந்துட்டான்னா அபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுமே ஈக்குவல் தானே. ரியா கிட்ட காட்டுற அன்பை தானே அந்த பொண்ணுகிட்டையும் காட்டுவான். அதை பார்த்து ரியா என்ன பண்ணுவா? நான் சொல்றத கேளு. ரியாவுக்கு நீ புரியவை, நல்லபடியா புரியவை. அவளை நீ தான் ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது ஒருவேளை எங்கேயாவது இந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு பதிலா டென்ஷன் ஏற்பட்டா அப்புறம் பெரியவங்க சொல்லுவாங்களே, அதான் அதாவது ரெண்டு பாத்திரம் ஒரே இடத்துல ஒன்னா இருந்தா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோன்னு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன்.
அந்த நாளுக்கு ரியாவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் நிச்சயம் முயற்சி பண்ணுவேன். ஆனா அவளோட அக்கா எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவ ரியாவோட வெறுப்பை கொஞ்சமாச்சு சமாளிச்சுதான் ஆகணும். ஏன்னா ரியா அந்த ஃபேமிலியை அக்செப்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அவ கூட இல்லாத அந்த உறவுகள், சொந்த அக்காவா இருந்தாலும் அவளோட டேடாவை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டா, எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. என்ன சொன்ன? மழைன்னா எனக்கு பிடிக்காது, அதுல நனையிறது சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்ன. ஆனா நீ மழையில நனையாத வரைக்கும் அது நல்லதா கெட்டதான்னு உன்னால எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அததான் நான் சொன்னேன். அண்ட் ஐ அம் ஷூர் ஒரு தடவை நீ மழையில நனைஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மழைக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், புடி இது புடி. சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்கள் பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீ எங்க இருக்க, யார் கூட இருக்க, உன் மூட் எப்படி இருக்கு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீ வேணா பாரு, ஏதாவது ஒரு நாள் இந்த காஃபி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பாப்ப. ஃப்ரெண்ட்ஸோட தானே இருப்ப? நீ போன்ல பேசும்போது நானும் கேட்டேன். அவ எங்க இருக்கிறவ தானே? ஆமா, நான் என் பாட்டி கூட பேசிட்டு இருந்தேன். அவங்க கூட தான் தங்கி இருக்கேன். இன்னைக்கு அவங்க கூட யாரோ சண்டை போட்டாங்களாம். யார் அது? அதை விடு, அது பெரிய கதை. லுக் ரிஷி, ஹாய் பிரியங்கா. ஹாய் சார். ஹாய், இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? அது இவன் ரிஷி, நம்ம ஆபீஸ்ல இவன் இன்டர்ன், அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும் கூட. இவன் இவனோட ஸ்டடீஸ்ல ரொம்ப டாப். நீங்க எப்படி ராக் ஸ்டாரோ அதே மாதிரி இவன் அகாடமிக்ல ஸ்டார். தட்ஸ் குட், தட்ஸ் வெரி வெரி குட், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். அப்புறம் மழை வரப்போது, நீ பைக்ல வந்திருக்க, ஸோ நனைஞ்சிருவ. ஐ திங்க் யூ ஷுட் கோ ஹோம். ஓகே சார், குட் நைட் சார். குட் நைட். இவனை எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு தெரியாது. அது வந்து அவன் என்னை வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னான். அதனால நானும் அவனை கொஞ்சம் பாராட்டிட்டேன். அதுவும் இல்லாம கம்பெனி ஓனரோட ரிலேஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது யாரும் தான் விரும்ப மாட்டாங்க. விடு, நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். இவன் கிட்ட பேசும்போது நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த, சோ இவனை உனக்கு பிடிக்கும் நினைச்சேன். ஐ லைக் ஹிம், பட் as a friend, nothing serious. ஓகே, நீ சீரியஸ் இல்ல, ஒருவேளை அவன் சீரியஸா இருக்கலாம். அது மட்டும் உண்மைனா நான் அந்த பையனோட பேக்ரவுண்ட். சோ பிரியங்கா என் கூட வந்தா எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும் டாட். ப்ளீஸ் டாட், ப்ளீஸ் ப்ளீஸ் ஐம் சாரி, ஃபன்னா அதெல்லாம் போக கூடாது. நோ, ஒருவேளை அது ஜாலியா இருந்தா போலாம். ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா. யா யா யா, ஹேவ் a fun girls, have a fun. அப்புறம் பிரியங்கா, நோ பாய்ஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, நோ பாய்ஸ். எனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு பிரியங்காக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டல? இப்போ எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. இப்ப 2 நிமிஷத்துக்குள்ள 2 பேரும் வெளியில போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம். பை பை பை. Have a fun and be safe girls. Yes dad. ஒரு நிமிஷம், யார் இந்த பையன்? விடுப்பா. என்னது? என்ன? நீ ஏன் சரிதா ஆண்டி முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்க முயற்சி பண்ண? ஆக்டிங்லாம் பண்ணல, நான் நல்லவன் தான். ஹோஷியார்பூர்ல இருந்து நான் இருக்கேன், ஹோஷியார்பூர்ல இருந்து நீ வரல. என் முன்னாடி இவ்வளவு டிராமா போடணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் சரிதா ஆண்டி வர்றதுக்கு முன்னாடி நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த. அவங்க வந்ததும் ஏதோ நீ அப்படியே நல்லவன்ற மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்ட. இல்ல சஹானா நல்ல பொண்ணுதான், என்ன பத்தி விசாரிச்சான்னு சொன்ன. நீ குழந்தையா இருக்கும்போது ஆன்டி அடிக்ஷன் மாத்திரை உனக்கு யாராவது கொடுத்தாங்களா? அதாவது ரிஷின்ற பேர் கொண்ட பையன் நல்லவனா இருக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆமா, ஆன்டி ரிஷி மோசமான பசங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்ஃபேக்ட் ரிஷின்ற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதோ ரிஷி முனிவர் மாதிரி நடிக்கிற பாரு, அதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அதாவது நான் தான் உனக்கு ப்ராப்ளம்.
நான் என்ன சொன்னாலும் சுத்தமா உனக்கு பிடிக்காது. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும், உன் குரல்ல பிடிக்கும், உன் நல்ல எண்ணம் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கிற பாரு, இதுக்கப்புறம் நடிச்ச மூஞ்சி உடைச்சிருவேன். அப்ப நான் நல்லவ மாதிரி நடிக்க முயற்சி பண்றேன்னு நினைக்கிறியா? அப்படியா? நான் அங்க பண்ணது உனக்கு பிடிச்சிருந்தது, நீ அத சொல்ல விரும்பல. ஆக்சுவலி உனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா நான் நல்லவன்றதுனால பாட்டுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன். பாத்தியா, இப்ப கூட நீ நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ற. அப்புறம் எனக்கு நீ இந்த மாதிரி நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்றத பார்த்தா இரிட்டேட்டா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இப்படி எல்லாம் பண்ணாத. ஏன் நல்லவனா இருக்க கூடாதா? தெரியல. என்ன தெரியல? நான் உன்னோட பார்வைக்கு தப்பானவ, ஆனா என்னோட பார்வைக்கு நீ ரொம்ப நல்லவ. இந்த பொண்ணு சரியான பைத்தியம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கொண்டு வரேன். நான் இங்க டீ குடிக்க தான் வந்து நினைக்கிறியா? பின்ன ஏதாவது வேலையா வந்தீங்களா? அப்பா, ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றோமே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, இந்த ரித்திக் ஏன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்? அவன் என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு எப்ப தோணுதோ வரலாம், எப்ப தோணுதோ போகலாம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் உன்னை லைக் பண்றது உனக்கு தெரியலையா? அவனுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அப்புறம் இத எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? என் மேல அக்கறையா இல்ல கவலையா? உன் மேல இருக்கிற அக்கறை. வேண்டாம் ப்ளீஸ். இப்ப நீங்க பண்றது மத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கு. என் வீட்டுக்கு யார் வேணாலும் வரதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கலாம். இட்ஸ் மை லைஃப். எனக்கு தெரியும் இது உன்னோட லைஃப் தான், இருந்தாலும் அதனாலதான் இது எல்லாமே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு கூட தான் நிறைய விஷயங்கள் பிடிக்கல. அதுக்கு எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலையோ அந்த பொண்ணு தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க. அது நடந்துச்சுல்ல. அண்ட் ரித்திக் இஸ் a nice guy. அவனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது உங்களுக்கு ப்ராப்ளம்னா that's your headache. இங்க பாரு, உனக்கு புரியல. உங்களுக்கு தான் புரியல. எனக்கு ரித்திகால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு இருக்கு. ஃபைன். கதவு அந்த பக்கம் இருக்கு. நான் ஏன் இப்படி பேசுனேன்? ரிஷி, சீக்கிரமா லேட் ஆயிடும். லேப்டாப் எடுத்துட்டியா? பிராச்சி, டிஃபன் எடுத்துட்டு போமா. இப்படி மறக்கறத நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. உன் பொருளை எடுத்துட்டு போறது கூட உனக்கு கவனமே இல்ல. நீ தினமும் பாதாம் சாப்பிட. பாதாம் சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சாப்பிடுறது? உன்ன நான் சீரியஸா பேசிட்டு இருக்க, உனக்கு காமெடியா இருக்குல்ல? அம்மா, எனக்கு தான் பாதாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு ஞாபகப்படுத்ததான் நீங்க இருக்கீங்களே. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். பாய் பாய். சரி, வா வா வா. நீ பாதாம் சாப்பிடு. அம்மா, எனக்கு பாதாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கூட என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, ஒரு நாள் என்னையும் மறந்துடுவீங்க. உங்களோட இந்த ஞாபக மறதினால எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு நான் ஓடி வரேன் தெரியுமா? எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பாக்குறதுக்கு ஓடி வரியா? ஆனா உனக்கு மூச்சே வாங்கலையே. புறவு உனக்கு கேக்குதா? அவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தாலாம். என்னது? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதா இல்ல நாம டிஸ்டர்ப் ஆக கூடாதா? இந்த கிட்டார் இத மறந்துட்டீங்க. இத குடுக்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன். உங்களோட கான்செப்ட்ல உங்களோட ஃபேவரட் கிட்டார் இல்லாம நீங்க பாடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதான் வந்தேன். ஆனா எல்லாத்த விட நீ தானே என்னோட ஃபேவரட். நீ இல்லாம நான் எப்படி பாடுறது? நீ கூட வாய. உங்களோட விளையாட்டே போல. நீங்க ஏன் எதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதாவது நான் கிட்டாரை மறந்து வச்சுட்டு வந்தா நீ பின்னாடி வருவேன்னா நான் டெய்லி ஈவெண்ட் வைப்பேன், டெய்லி கிட்டாரை மறந்துட்டு வருவேன். ஏன்னா உன் கண்ணு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியுது. என் கண்ணுல இப்ப இம்பார்ட்டன்ஸ் தெரியல, நல்ல கோவம் தான் தெரியுது. கோவத்துல கூட நீ அழகா தான் இருக்க, பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை அப்படியே. இனிமே நீங்க பாதாம் சாப்பிடணும். பாதாம் சாப்பிட்டீங்கன்னா ஞாபக மறதி வராது. இந்த மாதிரி நான் ஓடி வர வேண்டி இருக்காது. ஐ ஹேட் பாதாம். பாதாம் எதுக்கு சாப்பிடணும்? எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தத நீ என் கூட இருக்கியே. இதுக்கே உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஹக் அவார்டு. அங்க இல்ல இங்க, ஹக் அவார்டு இங்க இருக்கு. வா. இப்ப நீங்க ரோட்ல என்ன பண்றீங்க? நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் திஷாவை பார்க்க தான் போனேன், ஆனா சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். திஷா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி.
நேத்து நான் அவகிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். இப்ப நான் என்ன பேசுறது? ஹலோ. சாரி, நான் ஆக்சுவலா தினேஷ் நம்பர் தான் கால் பண்ணேன். தெரியாம உனக்கு டயல் பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஹலோ. ஏன் இப்படி போய் பேசணும்? உன்கிட்ட தான் பேச கால் பண்ணேன்னு ஓப்பனா சொல்லிருக்கலாமே. தெரியாம கால் பண்ணிட்டீங்களா? ஆனா நீங்க என்கிட்ட தான் பேச பண்ணீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் தான் உங்களை அடிக்கடி நினைச்சு தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்ல. காதல் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா காதல் இல்ல. நீங்க எனக்கு துணையாவும் இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா அதுவும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏர்மாறாதான் நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உங்க கூட பேச கூட கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்கா. ஓ மை காட், பிராச்சியோட ரூமுக்கு இவன் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறானா? அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? இந்த பிராச்சி வேற அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே. சாதாரணமாவே அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. What's your name? சார், ரிஷி. So ரிஷி. எஸ் சார். இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை என் கூட இருக்கு. அதனால ராத்திரி நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே சார். அண்ட் ஃபார் யூ பிராச்சி, உனக்கு கூட நிறைய வேலை இருக்கு. உங்களுக்குள்ள இந்த சிட் சாட் முடிஞ்சிருச்சுன்னா, so please come to my office. Not both of you. Just you. You stay. ஓகே, ஐ வில். இவனும் ஒரு லூஸ் தான். இவன் பேசுறதையும் பெருசா எடுத்துக்காத. யாராவது பொண்ணு ஏமாத்தி இருப்பா, அந்த கோவத்தை நம்ம மேல காட்டுறோம். என்ன பிராச்சி, அவுட் ஆஃப் எவ்ரி ஒன், எல்லா பொண்ணுங்களோட இதயத்தையும் ரன்பீர் கோலி தான் உடைப்பான்னு நீ தெரிஞ்சுக்கோ. எந்த பொண்ணும் என்னோட இதயத்தை உடைக்க முடியாது. அப்புறம் உங்க காசப் முடிச்சிட்டீங்களா? கம் டு மை ஆஃபீஸ். ஓகே, ஐ வில் பி தேர். பெட்டர். நீங்க எதுக்கு வர? பேசுறதுக்கும் கடலை போடுறதுக்குமா நீ ஆபீஸ்க்கு வர? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன எக்ஸ்கியூஸ் மீ? அப்புறம் இந்த ஆபீஸ்ல, டோட்டல் ஆபீஸ்ல உனக்கு பேசுறதுக்கு ரிஷி தான் கிடைச்சானா? அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க? நீ எனக்கு பாஸ் கிடையாது. நான் உன் டாடுக்காக தான் வேலை பாக்குறேன். அப்புறம் உன் கூட வேலை பாக்குறேன். இது ரெண்டும் ஒண்ணா ஆயிடாது. கொஞ்சம் படிச்சிருந்தா உனக்கு மண்டையில ஏறும். இந்த ஆட்டிட்யூட்லாம் நீ என்கிட்ட காட்டாத. இதெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இனிமேல் ஜென்மத்துக்கு நீ என்கிட்ட பேச பேசாத. பிடிக்கலனா பேசாத. நீ பேசலனா நான் ஒண்ணும் வருத்தப்பட போறது இல்ல. ஒண்ணு பண்ணுவோம். இனிமே நம்ம பேசவே வேண்டாம். ஃபைன் ஃபைன் ஃபைன். இனிமே வர்க் பத்தி மட்டும் பேசுவோம். தட்ஸ் கிரேட். இனிமேல் நம்ம வர்க் பத்தி மட்டும் பேசுவோம். வர்க் பத்தி மட்டும். எனக்கு நீ 4 காஃபி 2 பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வா. போ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஆபீஸ் வர்க்க பத்தி சொன்னேன். உன்னோட பர்சனல் வேலைய பத்தி சொல்லல. அது சரி, 4 கப் காஃபி யார் குடிப்பா? என்னால முடியாது. தட்ஸ் அகைன்ஸ்ட் your rule. Against your rule. நல்லா இருக்கே உன் கதை. ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் பேசுவியா? அந்த ரிஷி கிட்ட பேச மாட்டியா? நீ ஏன் எல்லாத்துக்கும் அவனே எழுதிட்டு இருக்க? அவன் பாவம் ரொம்ப நல்ல பையன். நிச்சயமா அவன் நல்லவனா இருக்கவே முடியாது. நல்லவனா இருந்திருந்தா உன்னோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆவறன்னு சொல்லவே மாட்டான். நான் என்னோட காதால கேட்டா அவன் உன்னோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போறது. நான் ஏதாவது பேசினா நீ எனக்கு லெக்சர் கொடுக்குற, ஆனா அவன் மட்டும் உன்னோட ரூமுக்கு வரலாமா? நீ எனக்கு கொடுக்குற லெக்சர் இருக்கு தெரியுமா? அதை யார் வேணாலும் எழுதுவாங்க. பிராச்சியோட XOXI லெக்சர்னு. அவனுக்கே நீ லெக்சர் கொடுக்க மாட்டே. என் ரூமுக்குலாம் வர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு வயசு பொண்ணு ரூம்ல ஒரு வயசு பையன் இருக்கலாமா? பேசாத, வாய் மூடு. உனக்கு நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தயாரா இல்ல. உன் கூடல எப்படி வர்க் பண்றதுன்னே தெரியல. I heard that. I know you heard that. உன்னை தெரியுமா? நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த வேலையை விட்டு கூட தூக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னோட எம்ப்ளாயி கிடையாது. நான் உன் டாடோட எம்ப்ளாயி. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கே இவ்வளவு கஷ்டம். நானே மிஸ்டர் கோலி கிட்ட போய் சொல்றேன். உன் கூட வர்க் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. நீ நேத்து வந்து அந்த பையனுக்காக, நேத்து தான் ரிஷி உனக்கு தெரியும், நீ அவனுக்காக நீ ஜாபை விட்டுருவியா? மாட்டேன். நீ என்ன ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி நானே போய் எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட போறேன். ஹலோ பிரதர், இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இல்ல. இவ எந்த காலேஜ்ல தான் படிக்கிறா? இல்ல, நான் பார்த்தது. நீ பாத்திருக்கியா? இவ பேர் பிராச்சி. இல்ல, நான் பார்த்தது இல்ல. பாக்கலையா? இல்ல. அப்ப வேற எங்கயாவது போய் படிங்க. உன்னால எந்த வேலையும் நடக்காது. உனக்கு வேலையை அதிகமாக்குறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் தான் தெரியும். இது என்ன பேப்பர்ஸ் தெரியுமா? அபி சார் மீட்டிங்க்கு பேப்பர்ஸ் கேட்டார்ல, அதான் இது. ஆனா நீ அது காத்துல பறக்க விட்டுட்ட. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். தேங்க்ஸ், பட் ஐ ஹேவ் டு லீவ். என்னோட வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். நீ எப்படி விக்ரம் சார் இவனை எப்படிதான் சமாளிக்கிறாரோ தெரியல. அப்புறம் அபி சார், இவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர் நினைக்கிறாரு.
பேப்பரையே பாத்துக்க முடியல, இவன்ட்ட எப்படி பாத்துப்பான்? என்ன பண்ற? ஓ ஐம் சாரி. அது நான் உங்களை செக் பண்ண வந்தேன். உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தேன். நான் கை வச்சு பார்த்தா நீங்க அப்படியே திரும்பி படுத்துட்டீங்க. அப்புறம் அது ஏன் இவ்ளோ தடுமாறுற நீ? சாரி. ஒரு வேலை பண்ணு, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு. உனக்கு ஃபீவர் மாதிரி தெரியுது. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா மித்தாலி அண்ணி, பகதூர், ஆலியா இவங்க எல்லாம் என்ன பாத்துப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. போய் ரெஸ்ட் எடு. என் கூட இருந்தா உனக்கு ஜுரம் வந்துடும். அண்ணி, நீங்க தான் பெஸ்ட் அண்ணி. பாத்தியா? தேங்க்யூ. ஜொரனா எவ்வளவு கவனிப்பு பாத்தியா? சாப்பாடு வேணுமா காஃபி வேணுமான்னு முதல்ல நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அண்டர்ஸ்டுட்? உனக்கு எங்க? அது நீங்க குடிங்க, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அட ஆக்சுவலி என்னன்னா அபி, நாங்க 2 பேரும் பல்லவி ரூம்க்கு காஃபி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். அதாவது உங்க ரூம் கதவு திறந்திருந்தது, நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அட இந்தா. விக்ரம் பையன் இருக்கலாம், எனக்கு ஜொரம் அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு போன் கூட பண்ணல பாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறேன்னு அவனுக்கு மெசேஜ் கூட பண்ணேன். நான் அட்மிட் ஆக போறேன்னு மெசேஜ் கொடுக்கறான். அவன் ஃப்ரெண்ட எதிரியா? 1 நம்பர் கேப் மாதிரி. உங்க சண்டை பத்தி நான் கேட்க மாட்டேன். சும்மா சின்ன பசங்க மாதிரி யாருக்கு ஜுரம் இருக்கு யாருக்கு வேலை இல்லைன்னு சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மீரா பண்றது கொஞ்சம் கூட தெரியல. எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு, அபியோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு. அபியோட மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவளை கட்டுப்படுத்திக்க மாட்டேங்கிறா. அவளுடைய பார்வையை எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. அவளோட பிஹேவியர். கார்ஜி, நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்தணும். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அது ஐ மீன், நான் செஞ்ச தப்ப நான் நல்லா உணர்ந்துட்டேன். அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். மன்னிச்சிருங்க. அதான் மார்க்கெட்லயே மன்னிப்பு கேட்டுட்டியே, அப்புறம் இங்க எதுக்கு வந்த? சரி சரி கிளம்பு. சரிதா ஆண்டி, ப்ளீஸ் கேளுங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கா? என்ன சொல்றான்னு கேளுங்களேன். நீ உள்ள வாமா, உள்ள வந்து உட்காந்து உள்ள எதுக்காக? இங்கதான் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு உள்ள வரணும்? இப்ப இந்த தெருவுக்கே தெரியணுமா? என்ன பேசணுமோ உள்ள உட்காந்து பேசலாம். நீ வாமா, வா. வாங்க. சரிதம்மா, கோவத்தை மறந்துட்டு இவள கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். பாட்டி, நீங்க என்னோட புக்க பாத்தீங்களா? அந்த புக் நீயா? நீ இங்க? உனக்கு உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா? ஆக்சுவலா நாங்க ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அப்புறம் ஒரே கம்பெனில இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். ஹவ் நைஸ். இப்ப இவ உங்க ரிஷியோட ஃப்ரெண்ட். நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா மன்னிச்சு தானே ஆகணும். உன்னை மன்னிச்சிட்டேம்மா. தேங்க்யூ.
தேங்க்யூ சோ மச். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல நான் சண்டை போட்டப்போ நீங்க ரொம்ப அழகா எனக்கு புரிய வச்சீங்க. சண்டையா? அட ஆமா, இவ அந்த பொண்ணுதான். நான் உனக்கு கூட அன்னைக்கு போன் பண்ணி சொன்னேன்ல, கீழே இடிச்சு தள்ளிட்டு அப்புறம் என்ன வயசானவ கிழவி அப்படி இப்படி சரி சொன்னாங்க. விடுங்களேன், நடந்த விஷயத்த திருப்பி எதுக்கு பேசிக்கிட்டு. ஒண்ணு பண்றேன், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அவ காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டா. வீட்ல போடுற டீ மட்டும் தான் குடிப்பேன். தேங்க்ஸ். ஓகே ஓகே, இதோ வந்துடுறேன். திஷா ப்ளீஸ். திஷா, நான் எப்போதும் உன்னை சீட் பண்ணது கிடையாது. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நேரடியா பார்க்கும்போது நல்லவனா தெரிஞ்சீங்க, திரும்பி பார்க்கும்போது ஏமாத்துக்காரனா தெரியுறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இந்த வேதனையில இருந்து ஒவ்வொரு தடவையும் வெளியே வரதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் அதே பள்ளத்துல தள்ளி விடுறீங்க. ஏன் இதெல்லாம்? இது எந்த மாதிரியான கன்ஃபியூஷன்? ஒருவேளை நீங்க என்ன சீட் பண்ணலனா நம்ம எதுக்காக பிரிஞ்சிருக்கணும் சொல்லுங்க? நீங்க என்ன சீட் பண்ணலனா நான் இருக்க வேண்டிய இடத்துல ஆலியா எதுக்காக இருக்கணும்? ஓகே, இது எல்லாமே என்னோட தப்பாவே இருக்கட்டும். நான் என்ன பார்த்தனோ அது நான் தப்பா பார்த்துட்டேன். எல்லாமே என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும். ஆனா நீங்க எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன மாதிரி ஏன் நீங்களும் சிங்கிளா இல்ல? எனக்கு என்னமோ நீங்க வெயிட் பண்ண மாதிரி தெரியுது. எப்ப திஷா போவா, எப்ப ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் உண்மைதான். எந்த ஒரு பொண்ணும் அவளோட புருஷன், அவளோட காதல் அவ கூட இல்லனாலும் எல்லாத்தையும் விட பெரிய வலி எதுன்னா தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது தான். வேண்டாம் ப்ளீஸ், எதுவும் பேசாதீங்க. நான் உன்னை ஏமாத்தல, உன்னை சீட் பண்ணலன்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தா இப்படி சொல்லிருக்க வேண்டாம். அதுக்கு வேற வழி இருக்கு. எதுக்காக போய் சொல்லி என்ன இங்க வர வச்சீங்க? இன்ஃபேக்ட் மறுபடியும் எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ நோ நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க. வீட்ல இவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையா? சாந்தியை தேடி வெளியில போனானா? சாந்தியை தேடி. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சாந்தி அப்படின்னா யார் இந்த சாந்தி சொல்லுங்க. பல்லவி, சாந்தின்னு யாருமே இல்ல. சாந்தினா பீஸ் ஆஃப் மைண்ட். சாந்தி இதயத்தின் சாந்தி. இதயத்தின் சாந்தி. இதயம் உன்னோடதுன்னா அதுல இருக்கிற சாந்தி யாரு? இப்ப வீட்ல அவனே பப்ளிக்கா சொல்றான் நான் என்னோட சாந்தி கிட்ட போறேன்னு. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? அப்படியே நீங்க இவனுக்கு இவ்வளவு பெரிய பெரிய பசங்க இருக்காங்க, ஆனா இவன் சாந்தியை தேடிக்கிட்டு போறான். நல்லா போட்டு கொடுக்குற. மனசுல இருக்கிற சாந்தியா தான் சொன்ன. அந்த சாந்தி மனசுல இருக்கிற சாந்தி, அந்த சாந்தி ஒண்ணுதானே. முதல்ல மனசுல இருக்கிற சாந்தியை பத்தி தான் சொன்ன. எனக்கு எந்த சாந்தியை பத்தியுமே தெரியாது. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல நீ குறியா இருக்க. என்ன பண்றீங்க நீங்க? இதெல்லாம் தூக்கி அடிக்காதீங்க. விக்ரம் நாட்டிலோஸ். சாரி. டோன்ட் த்ரோ. இங்க பாரு, வீசாதன்னு சொல்றல, போதும். குட் பாய். எழுந்து நெல்லு, விழுந்துருவா. ஐ அம் லீவிங் யூ. குட். ஐம் சாரி, நான் அவசரத்துல இருக்கேன். எதுக்காக வீசுற? நான் இப்ப வந்துடுறேன். நான் திஷா கிட்ட பேசினேன். அவ தன்னையே தண்டிச்சுக்கிறான்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படி தோணுது? அவளை நான் காதலிச்சிருக்கேன். அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ ஆபீஸ்க்கு வந்திருந்தா. மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஏன் முன்னாடி நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டீங்க. திரும்பி பார்த்தா நாம நம்பினது இவங்களான இருக்கு. ஒருவேளை நீ என்ன சீட் பண்ணலனா நான் இருக்க வேண்டிய இடத்துல ஆலியா எதுக்காக இருக்கணும்? சரி, புறப்படு. அப்ப நாம 3 பேரும் சேர்ந்து பேசுவோம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் மீட் ஹர். என்ன பேச போறோம்? இது வரைக்கும் உன்னால பேச முடியாத விஷயத்த. அவ தனிமையில இருக்கா, டென்ஷன்ல இருக்கா. அவகிட்ட பேசுவோம், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிடும். உனக்கு என்ன பைத்தியமா? ப்ராப்ளம சால்வ் பண்ண போறியா இல்ல அதிகமாக்க போறியா? இங்க ஆலியா இருக்கா, திஷா வந்து எப்படி இங்க இருப்பா? என் லைஃப் இப்படியே போகட்டும். நான் ஆலியா கூடவே இருக்கேன், திஷா இல்லாம. இந்த ஆங்கிள் இல்லாம எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் லைஃப்ல இருக்கிற மொத்த சர்க்கிளும் ஸ்பாயில் ஆயிடும். நீ இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற.
எனக்கு புரியுது. ஐ ஃபீல் ஷி நீட் சம்ஒன். அவளுக்குன்னு யாராவது ஒருத்தர் வேணும், அவள் அக்கறையை பாத்துக்கிறதுக்கு. எல்லா நேரத்திலையும் அவளுக்கு துணையா இருக்கணும். ஷி நீட்ஸ் எ கம்பெனியன். இல்லனா வாழ்க்கையை தனிமையில ஓட்டதான் முடியும், வாழ்க்கையை வாழ முடியாது. அவ இப்படியே தனியா இருந்தா தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு இருப்பா. அவளோட இந்த ஒரு நிலைமை என்ன கொண்டுகிட்டு இருக்கு. அப்ப இதையே நீ போய் அவகிட்ட போய் சொல்லு. நீ அவளை விடாத வரைக்கும் அவளோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லு. பதில போய் கேட்டுட்டு வா. உன்னால முடியாம போனா நான் அவளை கூட்டிட்டு வருவேன். என்ன ஆனாலும் சரி, பாத்துக்கலாம். இப்படி சும்மா உட்காந்து மனசை குழப்பிக்கிட்டு இருக்கிறது பதிலா வெளியில போய் ஓடு. உன்னோட கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கமான், கிளம்பு. அபி, உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? வைஃபுங்க தான் கோவப்படுவாங்க. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் நல்ல புரிதல் இருக்கும். கமான், எல்லாம் சரியாயிடும். ஆல் தி பெஸ்ட். பிரக்யா, தேங்க் காட் அவ கூட என் பொண்ணு இருக்கா. ஒண்ணு மட்டும் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். நான் இல்லாம பிரக்யா தனியா இல்ல. நான் இல்லைனாலும் என்னுடைய அடையாளம் இருக்கு. யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா என் பொண்ணு தனியா இருக்கா. நான் அவளுக்கு அவளோட அப்பாவா நான் இருக்கணும். ப்ளீஸ் யாராவது வாங்க. அட என்னப்பா நடக்குது? இந்த பையன் என்ன பார்த்து லவ் பண்றேன்னு சொல்றான். தினமும் என்கிட்ட வம்பு பண்றான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து லவ் பண்றேன்னு சொல்றான். நான் முடியாதுன்னு சொன்னதுக்காக இவன் என் வண்டி முன்னாடி விழுந்து வேணும்னு ஆக்சிடென்ட் பண்றான். இந்த மாதிரி ஆளுங்களாலதான் நம்மளெல்லாம் பேரண்ட்ஸ் வெளியவே விட மாட்டேங்கிறாங்க தெரியுமா? தேவையில்லாம நம்ம மேல பழிய சுமத்துறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களாலதான். இந்த பொண்ணு என்ன சொல்றா? இந்த பொண்ணு போய் சொல்றா. நான் இவள வம்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. பாத்தீங்களா இவன் எப்படி போய் சொல்றான்? உங்களை எல்லாம் பார்த்தோன்னா அவன் பயந்துட்டு இந்த மாதிரி போய் சொல்றான். இவன் நிஜமாவே போய் சொல்றான். தேங்க்யூ சோ மச். ஒரு நிமிஷம் இரு. தேவையில்லாம தப்பான ஆள வம்பு இழுக்கிற பாருங்க. மறுபடியும் என் கையை பிடிச்சு இழுக்கிறான். யாராவது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சும்மாவே நடக்கிற. யார் அந்த ஆளு? அப்புறம் அவன்கிட்ட எப்படி பிராச்சியோட போட்டோ இருக்கு? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? ஓடி வா சீக்கிரம் வா போலாம். ஓடியா. ஏய் என்னடா பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? விடுறா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? இது உன்னோடதா? என்னோடது மட்டும். இவ்வளவு உனக்கு எப்படி தெரியும்? மறுபடியும் என்னோட பாஸ்ட பத்தி பேச வந்தீங்களா? பாஸ்ட் இல்ல, பிரசன்ட பத்தி பேச வந்திருக்க. இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். என்ன? இங்க பாரு திஷா, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நான் மட்டும் இல்ல, அபியும் இதுதான் விருப்பப்படுறான். இன்ஃபேக்ட் நம்ம ஃபேமிலிலயும் ஆசைப்படுறது நீ நம்ம வீட்டுல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாட்? நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க இப்ப பேசினது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா பேசுனீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த வீட்ல உங்க கூட உங்க எல்லார் கூடயும் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எங்க நீங்களும் ஆலியாவும் ஒன்னா இருக்கீங்களோ? உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுது? இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து எதுக்காக என்ன கஷ்டப்படுத்த பாக்குறீங்க? See, I told you I'm not interested. I don't love you anymore. Please. எதுக்காக புது ஐடியாக்களை சொல்லி என் உணர்வுகளோட விளையாடுறீங்க? இங்க பாருங்க, இந்த விஷயத்தை என் மாமா என்கிட்ட சொல்லியிருந்தா கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன். ஆனா நீங்க அவுட் ஆஃப் ஆல் பீப்புள், why? திஷா, உன்னுடைய பதில் இதுவா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்க வந்திருக்கவும் மாட்டேன். ஆனா அபி ஃபோர்ஸ் பண்ணதுனால. லிசன் டு மீ திஷா, ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வேதனை என்னன்னா, அது நீ எப்படி ஒரு தனியால மேனேஜ் பண்ணிட்டு இருக்க, தனியால வாழ்ந்துட்டு இருக்க. தனிமையில வாடுறது அவ்வளவு ஈஸி இல்ல திஷா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னை நீயே தண்டிச்சுக்கிறேன்னு தோணுது. யூ ஆர் பனிஷிங் யுவர் செல்ஃப் பிகாஸ் ஆஃப் மீ. என்னால உன் வாழ்க்கையில யாரும் வரவிட மாட்டேங்கிற, அதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிற.
For God's sake, Disha. For God's sake, you need to move on. Disha, please, Disha. உன்னை நீயே தண்டிச்சுக்காத, ப்ளீஸ். ஐ லவ் ரித்திக். நான் ரித்திகா உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவன் என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கான். அதனால யூ டோன்ட் வரி, ஓகே? அவனை ரொம்ப விரும்புறேன். திஷா, வாட் ஐ எம் சேயிங் இஸ் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் வெளியே போகணும்ல. நான் என் போன் எடுத்துட்டு வந்துடுறேன், ஓகே? I'll see you பூரப். We will meet later. வா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவ பேரு பிராய்ச்சி. இவ எங்க ஊரை சேர்ந்தவ, உஷியார்பூரை சேர்ந்தவ. ஹோஷியார்பூரா? ஓகே. ஆமா, இவ யாரு, உனக்கு தங்கச்சியா? ஐயோ, இந்த பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லாம போயிருந்தா உலகம் பூரா தங்கச்சிங்க தான் இருக்காங்க. ஆனா இவ என்னோட காதலி. நான் இவளை காதலிக்கிறேன், கல்யாணமும் பண்ணுவேன். சஞ்சு அண்ணன் வருங்கால மனைவியை கூட்டிட்டு போறாரு. வெரி குட், வெரி குட். உனக்கு தெரியுமா, எனக்கு இவள நல்லா தெரியும். அப்புறம் நீ இவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவியும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் பணமும் கொடுப்பேன். ஆனா நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். ஒன்னு பண்ணு, உன்னோட நம்பர் எனக்கு கொடு. போனை கொடு. பிராச்சி ஹோஷியார்பூர்ல இருந்து வந்திருக்கா. ஆனா நான் என் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன். இவன் பிராச்சியோட காதலன். ஆனா இவன் எனக்காக